நான் பவர் மினிஸ்ட்ரியில சொல்லும் பொழுது ஒரு நாள் முழுவதும் ஆவியை பகுத்திரிகிற வரக்கூடிய சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பேன். சத்தியம் கொடுத்தால் பெற்றுக் கொள்ளுது. நான் கொஞ்சம் சொல்ல மாட்டேன். ஏஜென்டான கத்திரி என்று வந்து தம்பி நீரா ஏஜென்ட், நீ பவர் மினிஸ்ட்ரி நடந்து வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவர்களை கட்டாயமா கொடுப்பேன் என்று நான் போய் சொல்ல மாட்டேன். சத்தியமும் போய் சொன்னார். தெரியுமா? 2000. ஆனால் வேதம் சொல்லுது இலவசமாக பெற்றீர்கள். அவர் 2000 சொல்வார். 2000 ரூபாய் கொடுக்க முடியாத சத்தியதாசர் என் இயேசுவுக்கு அவருடைய வரத்திற்கு விளைவிக்க உனக்கு என்னது அதெல்லாம் பவர் மினிஸ்ட்ரி கேட்கும். ஆமென் ஆமென் ஹalleluya. வெச்சுடா நம்ம பவர்னா என்னன்னே தெரியாம மினிஸ்ட்ரி வெச்சோம். ஏகப்பட்டது எவ்வளோ பவர் மினிஸ்ட்ரி என்னன்னா மரத்தை பெற்றுக் கொள்வார். அங்க பார்த்தா பவர் மினிஸ்ட்ரி என்னத்தை பெற்றுவாங்க? ஜோரத்தை பெற்றுக் கொள்வார். அந்த பக்கம் தான் பவர் மினிஸ்ட்ரி சுரத்தை பெற்றுக் கொள்வார். ஸ்வரம் வாங்க பெற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? ஆராதனை நான் கண்டிருக்கிறேன். சபை பாதுகாடுலாம் வேணும். ஆசையா இருந்தாலும் வா, நீ அங்க போனாலும் வா, நீ இங்க போனாலும் வா. நான் தான் விழுந்து போன தாவீது கூட முட்டு குத்து தூக்க போறேன். நான் தான் 2ஆம் தாவீது. நீ வா, உனக்கு பாதுகாப்பு இல்லாம நான் இதை சொல்லித்தரேன். ஸ்தோத்திரம் செய்து விட்டார்கள். போறோம் சகோதரனிடத்தில் போறோம். ஐயா இயேசுவை நேசிக்கிறான், மனம் திரும்பு, ஆராதனை வா. அவன் ஏன் எங்கள்கிட்ட அகலியா இருக்கு, எங்கள்கிட்ட வாழ்ந்துருக்கு. வேணாம் வெற்றி பெற்று தள்ளோம். போதுமா? ஊழியர் செய்த ஊழியர்களுக்கு கேட்டு பாருங்க. எங்கள்கிட்ட என்ன இருக்கு? இதெல்லாம் யார் வச்ச வினை? அல்லேலூயா. நாட்டு கழுதைகள் வைத்த வினை. ஆமென். நாட்டு கழுதைக்கு என்ன பெயர் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது கட்சியின் சித்தம். ஆமென். சாத்தானுடைய தந்திரமான வேலை தேவனுடைய திட்டத்தை கெடுத்து பிள்ளைகளுடைய ஆவியை பிடுங்கி அவன் கையில் கொடுப்பது. இதை தெரிந்தும் செய்கிறார்கள், தெரியாமலும் செய்து கொண்டிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, தெரிந்து செய்தவர்களுக்கு ஆக்கினை, தெரியாத செய்தவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான அறிவுறுத்தல். இதுதான் இந்த சத்திய சங்கம். நான் அடிக்கிற அடி ஜீவனுக்கு ஏதுவான அடி. என் நியாயத்திற்கு வந்தால் அவர் அடிக்கிற சவுக்கு மரணத்திற்கு ஏதுவான அடி. அல்லேலூயா. ஆமென். அவன் எடுக்கிறான். தேவ ஜனங்களுக்கு இருந்து தேவ திட்டத்திற்கு விரோதமாக ஆவியை எதிர்த்து கொடுக்கிறான். இந்த தேவ ஜனமே இதற்கு முன்பாக பேசுவதற்கு எனக்கு நேரம். அப்படி என்றால் பிசாசு வலுசர்ப்பம் ஒரு மனிதனுக்கு எதை பறிக்கிறான்? காற்றாக ஆவி, காட்டு கழுதைகளை வைத்து